பிரிந்து எங்கே ஓடுவேன்? நான் உம்மை மறந்து எங்கே ஒதுங்குவேன்? மலையின் மீது ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், குன்றின் மீது பதுங்கினாலும் அங்கே இருக்கிறீர். மலையின் மீது ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், குன்றின் மீது பதுங்கினாலும் அங்கே இருக்கிறீர். அடியில் படுத்தாலும் அங்கே இருக்கிறீர், கடலின் அடியில் போட்டாலும் அங்கே இருக்கிறீர். கப்பல் அடியில் படுத்தாலும் அங்கே இருக்கிறீர், கடலின் அடியில் போட்டாலும் அங்கே இருக்கிறீர். சிங்கக்கவியில் போட்டாலும் அங்கே இருக்கிறீர், சிங்கக்கவியில் போட்டாலும் அங்கே இருக்கிறீர். என்னை காக்க எந்தன் தேவன் எங்கும் இருக்கின்றீர், என்னை காக்க எந்தன் தேவன் எங்கும் இருக்கின்றீர். ஐயா உம்மை பிரிந்து எங்கே ஓடுவேன்? வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் இறங்கினாலும் அங்கே இருக்கிறீர். வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் இறங்கினாலும் அங்கே இருக்கிறீர். சிறையில் என்னை போட்டாலும் அங்கே இருக்கிறீர், சிறையில் என்னை போட்டாலும் அங்கே இருக்கிறீர். என்னை காக்க எந்தன் தேவன் எங்கும் இருக்கிறீர், என்னை காக்க எந்தன் தேவன் எங்கும் இருக்கின்றீர். ஐயா உம்மை பிரிந்து எங்கே ஓடுவேன்? நான் உம்மை மறந்து எங்கே ஒதுங்குவேன்? வனாந்தரத்தில் புலம்பினாலும் அங்கே வருகின்றீர், சூறைச் செடிகள் சுருண்டிட்டாலும் அங்கே வருகின்றீர். வனாந்தரத்தில் புலம்பினாலும் அங்கே வருகின்றீர், சூறைச் செடிகள் சுருண்டிட்டாலும் அங்கே வருகின்றீர். அக்கினியில் போட்டாலும் அங்கே வருகின்றீர், அக்கினியில் போட்டாலும் அங்கே வருகின்றீர். என்னை தேடி எந்தன் தேவன் எங்கும் வருகின்றீர், என்னை தேடி எந்தன் தேவன் எங்கும் வருகின்றீர். ஐயா உம்மை பிரிந்து எங்கே ஓடுவேன்? நான் உம்மை மறந்து எங்கே ஒதுங்குவேன்? எங்களுக்காய் உந்தன் தோளில் சிலுவை சுமந்தீர், எங்களுக்காய் ரத்தம் சிந்தி மரித்து எழுந்தீர். எந்தனுக்காய் உந்தன் தோளில் சிலுவை சுமந்தீர், எங்களுக்காய் ரத்தம் சிந்தி மரித்து எழுந்தீர். எங்களுக்காய் விண்ணில் அமர்ந்து பரிந்து பேசுகிறீர், எங்களுக்காய் விண்ணில் அமர்ந்து பரிந்து பேசுகிறீர். உம்முடைய அன்புக்கில்லை ஈடு உலகினிலே, உம்முடைய அன்புக்கில்லை ஈடு உலகினிலே. ஐயா உம்மை பிரிந்து எங்கே ஓடுவேன்?
உம்மை மறந்து எங்கே ஒதுங்குவேன்? மலையின் மீது ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், குன்றின் மீது பதுங்கினாலும் அங்கே இருக்கிறீர். ஐயா, உம்மை பிரிந்து எங்கே ஓடுவேன்? நான் உம்மை மறந்து எங்கே ஒதுங்குவேன்? கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை மக்களே, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுகாவில் உள்ள கிறிஸ்துவின் ஜீவ ஊழியம் வழங்குகிற கிறிஸ்துவின் வார்த்தை நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்து சில வசனங்களை, சில வார்த்தைகளை தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 46வது வசனம் இப்படியாக, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிநேகிதனே என்று அழைக்கப்பட்ட யூதாஸ், சீடர்களில் ஒருவனாயிருந்த யூதாஸ், அந்த சமயத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான் என்று. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை மக்களே, இயேசு சொல்லுகிறார், அற்புதம் செய்த காலங்கள் போனது, காட்டி கொடுக்கும் காலம் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வாழ்ந்த நாட்களில் அற்புதம் செய்த காலங்கள் சென்று அவருக்கு காட்டி கொடுக்கிற காலம் வந்தது போல இன்றைக்கு உலகத்திற்கு காட்டி கொடுக்கும் காலமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காட்டி கொடுக்கப்பட்டது போல என் ஜனங்கள் இன்றைக்கு காட்டி கொடுக்கப்படுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் போராடினது போல என் ஜனங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் நிந்திக்கப்பட்டது போல என் ஜனங்கள் நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லி வேதனைப்படுகிறார். காட்டி கொடுக்கிற காலம் வந்திருக்கிறது, உலகத்துக்கு பாடுகளின் காலம் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யூதாஸ் வியாழன் இரவில் புறப்பட்டு வந்தான். வியாழன் இரவில் தான் அவரை காட்டி கொடுக்கும்படி யூதாஸ் போர் சேவகர்களோடு, மூப்பர்கள், பிரதான ஆசாரிகர்களால் அனுப்பப்பட்ட திரள் கூட்ட ஜனத்தோடு, பந்தங்களோடும் தடிகளோடும் ஆயுதங்களோடும் அவரை காட்டி கொடுக்கிற யூதாஸ் புறப்பட்டு வந்தான். முத்தத்தினால் அவரை காட்டி கொடுத்தான். இன்றைக்கு அநேகர் காட்டி கொடுக்கும்படியான யூதாஸை போல அநேகர் புறப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வியாழன் இரவு எனக்கு வந்தது போல என் ஜனமாகிய உங்களுக்கு வியாழன் இரவு வந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். உலகத்துக்கு இது வியாழன் இரவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் பாடுபட்ட காலம் உலகத்திற்கு வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் நிலைத்திருந்தது போல எத்தனை பேர் நிலைத்திருக்க போகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை பேர் மறுதலிக்க போகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை பேர் புறமுதுகிட்டு ஓடப்போகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். அவரை போல எத்தனை பேர் நிலைத்திருக்கிற போகிறோம்? காட்டி கொடுக்கும்படியாக இன்றைக்கு அநேகர் புறப்பட்டிருக்கிறார். யூதாஸ் வேத பணப்பெட்டியை வைத்துக்கொண்டு என்னையே காட்டி கொடுத்தது போல இன்றைக்கு அநேகர் யூதாஸை போல எழும்பி புறப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் நிலைத்திருக்கிற போகிறோம் என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பரிசுத்தராகிய என்னையே அவன் காட்டி கொடுத்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாமெல்லாம் எம்மாத்திரம். பரிசுத்தராகிய ஆண்டவர், தேவகுமாரனாகிய இயேசு ஒரு மனிதனால் அன்றைக்கு காட்டி கொடுக்கப்படுகிறார்.
வியாழன் இரவு அவருக்கு வந்தது போல இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது பாடுகளின் காலமாய் இருக்கிறது. உலகத்துக்கு இது வியாழன் இரவாய் இருக்கிறது. அவர் பாடுபட்ட காலம் உலகத்திற்கு வந்திருக்கிறது. நிலைத்திருப்பவனே பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறைமக்களே, நான் நிலைத்திருந்தது போல நிலைத்திருக்கக்கூடியவர்களை ஆண்டவர் கவனித்து பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். ஒரு மெய் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் காட்டி கொடுக்கின்ற ஜீவியம் நமக்குள் காணப்படக்கூடாது. யூதாஸ் காட்டி கொடுத்து பரிசுத்தரையே அவர் சிலுவைக்கு செல்லும்படி செய்தார். அதனால நம்முடைய ஜீவியம் யூதாஸை போல இருக்கக்கூடாது. யூதாஸை பின்பற்றுகிற மாதிரி இருக்கக்கூடாது. நாம் இயேசுவை தான் பின்பற்றணும். ஆகவே யூதாஸை போல நாம் காட்டி கொடுக்காதபடி அவரை பின்பற்றணும். சிலுவையை சுமந்தது போல நாமும் சுமந்து செல்லணும். அவர்தான் நமக்கு மாதிரி. அவரை தான் நாம் சிலுவையை சுமந்து இயேசு பாடுகள் வழியாய் நிந்தை அவமானங்கள் வழியாய் கடந்து வந்தது போல அவருடைய பிள்ளைகளும் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்திற்காக அவர் சிலுவையை சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அனுதின பாவங்களுக்காக நம்முடைய சிலுவை நாம் சுமந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு மனிதன் தோள் மீதும் ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை என்ற பாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. சுமந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இறக்கி வைக்க அவர் நமக்கு அவர் சுமையை அவர் இறக்கி வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவர் நமக்காக பாடுகளை சுமந்தார். நமக்காக அந்த சிலுவையை அவர் சுமந்தார். அவர் வெறுமையான ஒரு சிலுவையை சுமந்து செல்லவே இல்லை. வெறுமையான ஒரு சுமையை அவர் சுமந்து செல்லலை. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சிலுவை வடிவிலே அவர் நமக்காக சுமந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த சிலுவை சுமக்கிற ஒரு பாதை இருக்கிறது, பாடுகளின் பாதை. அந்த பாதையை நாம் கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். சிலுவையோடு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி வருகிறவர்களை தான் ஆண்டவர் பரலோகத்திற்குள் அனுமதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். பாடுகள் இல்லாமல் யாரும் பரலோகத்துக்கு வர முடியாது. சிலுவை இல்லாமல் யாரும் பரலோகத்துக்கு வர முடியாது. அதனால பாடுகள் வருகிறதா வாழ்க்கையில், நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். பாடுகளோடு வாழுகிறவர்கள் தான் எனக்குரியவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சுகபோகமாய் வாழுகிறவர்கள் எனக்குரியவர்கள் அல்ல என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால உங்கள் வாழ்க்கையில் பாடுகள் வருகிறதா, நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் பாடுகளோடு வருவது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் சுமைகளை சுமக்க நான் வல்லவராக இருக்கிறேன் என்று அவர் இருக்கிறார். உங்கள் பாரங்களை இறக்கி வைக்க நான் வல்லவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய பாரத்தை யாரும் இந்த உலகத்தில் இறக்கி வைக்கவே இல்லை. அவர் தோள் மீது, அவர் முதுகின் மீது வைக்கப்பட்ட சிலுவையை அவரே சுமந்தார். அவர் சொன்னார், என் மீது ஏற்றப்பட்ட அந்த பாரமாகிய சிலுவையை நானே சுமந்து தீர்த்தேன் என்று சொன்னார். அது என் முதுகோடு ஒட்டி கொண்டது என்று சொன்னார். நான் விழுந்தேனே தவிர அந்த சிலுவை என்னை விட்டு விழவே இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அந்த சிலுவை அவர் முதுகிலேயே ஒட்டி கொண்டது. அதை நானே சுமந்து தீர்த்தேன் என்று அவர் சொன்னார். ஆகவே ஒவ்வொருவர் மீதும் ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சுமை வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. பாடுகள் வழியாய், நிந்தை அவமானங்கள் வழியாய், உபத்திரவங்கள் வழியாய் பின்னோக்கி பார்க்காமல் சிலுவையை சுமந்து வருபவனே பரலோகத்தின் படிகளில் ஏறி வர முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாட்களில் பாடுகள் வருகிறதா, நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். உபத்திரவங்கள் வாழ்க்கையில் வருகிறதா, நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். உபத்திரவங்கள் வருகிறதே, ஏன் எனக்கு வருகிறது என்று நாம் நினைப்பது தவறு. பாடுகள் நமக்கு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ,
எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிந்தைகள் அவமானங்கள் இருக்கிறதோ, நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பரலோகத்துக்கு தகுதிப்படக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த நாட்களில் இயேசு நமக்காக மாதிரியை காண்பித்து சென்றிருக்கிறார். பாடுகளோடு அவர் பரலோகம் சென்றிருக்கிறார். சிலுவை சுமந்தவராய் சென்றிருக்கிறார். நிந்தை அவமானங்கள் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட பாதை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே கடந்து செல்ல வேண்டும் என்பது நமக்காக நியமிக்கப்பட்ட ஒரு வழியாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நாம் அதை சுமந்து செல்ல வேண்டும். அவர் நமக்காக அவர் இருக்கிறார். நிந்தைகள் வருகிறதா, அவமானங்கள் வருகிறதா, நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள். யாரை சிட்சிக்கிறாரோ அவரை நேசிக்கிறார். யாரை பாடுகளுக்கு உட்படுத்துகிறாரோ அவர்கள் நேசிக்கப்படுகிறார்கள். யோபு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். காரணம் அவன் மீது உள்ள ஒரு அன்பு தான். யாரை நேசிக்கிறேனோ அவர்களை நான் சிட்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். யாரை அதிகமாய் நேசிக்கிறேனோ அவர்களை அதிகமாய் சிட்சிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிட்சைகளும் பாடுகளும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே சிட்சைகளை நாம் கடந்து வர வேண்டும். பாடுகளை கடந்து வர வேண்டும். சிலுவையை சுமந்து வர வேண்டும். அவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் செல்ல வேண்டும். அதனால நாம் முன்னோக்கி பார்க்கிறவர்களாய், அவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம் மீது ஆண்டவர் பிரிய வைக்கிறவராய் இருப்பார். ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த காலங்கள் குறைவான காலங்களாய் இருக்கிறது. வருகையும் சமீபமாய் இருக்கிறது. கண்ணிமைக்கு நேரத்தில் என் வருகை இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்குள்ளாக நாம் எந்த அளவிற்கு அவருக்காய் முயற்சிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருக்காய் பிரயாசப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு ஆத்தும அறுவடை செய்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவர் நமக்கான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். ஆகவே இந்த நாட்களில் நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சிலுவையை நான் சுமந்து சென்றேன், வழியெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட நான் சுமந்து சென்றேன் என்று சொல்லுகிறார். வழியெல்லாம் ரத்தம் சொட்டி சொட்ட அவர் சுமந்து சென்றார். மலை மீது ஏறினார். மலை மீது ஏறுவது சாதாரண விஷயமே அல்ல. அதனால அந்த ரத்தம் இன்றைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ரத்தம் இன்றைக்கு அது பரிசுத்தவான்களின் கண்களுக்கு மட்டும்தான் அது புலப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே வழிகாட்டுகிற ரத்தமாய் இன்றைக்கு அவருடைய ரத்தம், இன்றைக்கு சிந்தப்பட்ட ரத்தம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அது பரிசுத்தவான்களின் கண்களுக்கு மட்டும்தான் புலப்படும் என்று சொல்லுகிறார். பின்பற்றி வரும்பொழுது நமக்கு அது வழிகாட்டும். அவரோடு நாம் செல்லக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பலவீனம் வந்தாலும், எவ்வளவு சோர்வுகள் வந்தாலும், எவ்வளவு நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் நம்முடைய முயற்சி தோற்றுவிடக்கூடாது. நாம் பொன்னாக மாறும் வரைக்கும் நம்முடைய பிரயாசைகள் அதிகமாக இருக்க வேண்டும். அவரை நோக்கியதாக இருக்க வேண்டும். அவர் சிலுவையை சுமந்து மலையேறினது போல நாமும் ஏறி செல்ல வேண்டும். இறக்கி வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். திடமனதுள்ளவர்களாய் இருப்போம். திட விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம். திட நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போம். அப்பொழுது மாத்திரமே சுமந்து செல்ல முடியும். அப்படிப்பட்ட விசுவாசமும் திடமனதும் இருந்து அவர் சுமந்து சென்றது போல சிலுவையை நாமும் சுமந்து சென்று அவருக்குரியவர்களாய் நாம் மாற ஆண்டவர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. செபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நன்றிங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிலுவையை சுமந்து சென்றீர் ஆண்டவரே. எங்களுக்காக பாடுகளை ஏற்று சென்றீர் ஆண்டவரே. எங்களுக்காக நிந்தை அவமானங்களை ஏற்று சென்றீர் ஆண்டவரே. இன்றைக்கு அவைகள் ஆண்டவரை பின்பற்றுகிற வழியாக இருக்கிறது சுவாமி. உம்மை பின்பற்றுகிற ஜனமாக எங்களை மாற்றும்படியாக செபிக்கிறேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும்
ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் தொடுமுடியா ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய வார்த்தைகளால் நிரப்பும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, உள்ளத்தில் அன்பின் தீயை அனல் மூட்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.